தமிழர் நேயர்களுக்கு அன்புவணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி புகழேந்தி, கேசி பழனிசாமி, ஜெயஸ்ரீ பிரபாகர் போன்றவர்கள்லாம் எல்லா தலைவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க, வாங்க ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி. அப்பாயின்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க சந்திக்கிறதுக்கு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டு இது மாதிரி கேட்குறாங்க, இது மாதிரி ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, ரோட்டில் போகிறவரெல்லாம் குழு ஆரம்பிப்பான், அதுக்கு நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க? அது பழனிசாமியோட ஆணவத்தை காமிக்கிறது இந்த பதில். ஆக்சுவலாக அது இவ்வளவு ஆணவத்தோடு இருக்கிற பழனிசாமிக்கு இந்த அதிமுக இருக்கிற தொண்டர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தொண்டர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, கட்சி ஒன்றுபடணும்னு இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ரோட்டில் போகிறவங்களா இவங்கெல்லாம் கேட்குறேன், இவங்களுக்குலாம் வேறு வேலை கிடையாதா? ஜேசிடி பிரபாகரன்லாம் கட்சியில் எவ்வளோ வருஷமாக இருக்காரு, அவரெல்லாம் ரோட்டில் போகிறவரா? இல்லை கேசி பழனிசாமி ரோட்டில் போகிறவரா? இல்லை முனிவர் ராமசாமி ஆரம்பத்துலேருந்தே கட்சியோடு இருக்கார், அவர் ரோட்டில் போகிறவரா? இல்லை புகழேந்தி ரோட்டில் போடுறவரா? இது மாதிரிலாம் பேசினா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்போ அவருக்கு என்னென்னா பயம், கட்சி ஒன்றுபட்டால் தன்னோட பதவி போயிடும்னு ஒரு பயம் பழனிசாமிக்கு. அந்த பயத்தில் கட்சி ஒன்றாகக்கூடாதுன்னு நினைக்கிறார். இன்றைக்கி கட்சி மோசமாக தோற்றுருக்கு. ஆக்சுவலாக சவுத் டிஸ்ட்ரிக்ட்லாம் தென் மாவட்டங்களில் கடுமையாக தோற்றுருக்கு. வெறும் முக்கியத்துவம் மட்டும் கைவிடலை, எல்லா ஜாதியும் கைவிட்டாங்க. அவரை மத்தியிலையும் வட மாவட்டங்களையும் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது காரணம் பாமக ஓட்டு அதிமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. பாமக பாஜகவுக்கு போட்டிருந்தால் திருவள்ளூர்லேயும் இதுலேயும் சிதம்பரத்துலேயும் திருவண்ணாமலையிலையும் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கலாம், ஓரளவுக்கு இன்னும் நல்ல ஓட்டு வாங்கியிருக்கலாம். வெற்றி பெற முடியுமா தெரியாது. ஸோ சேலத்துலலாம் பாமக அதிமுக தான் ஓட்டு போடலாம், அப்பவும் தோத்தாங்க வச்சுக்கோங்க. பாமக ஹெல்ப் பண்ணதுனால இந்த ஓட்டு வந்திருக்கு அதிமுகவுக்கு, இல்லாட்டி வந்திருக்காது. பாமக தொண்டர்களுக்கு பாஜக பிடிக்கவே இல்லை, இன்னும் பிடிக்கல. அவங்க கூட்டணி சேர்ந்தாங்களே தவிர பாஜக வேண்டாம் தான் பாமக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால டாக்டர் நினைக்கிறாரு அவங்க கூட நம்ம ஒரு காலியதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது அவங்களுடைய கட்சி விஷயம். ஸோ அதனால் நீங்கள் 19% ஓட்டு 20% ஓட்டு ஆகிடுச்சு, கட்சி வளர்ந்துருக்கு. இன்னும் கட்சி வளர்ந்துருக்கு. 22 இடத்துல போட்டி போட்டு இன்றைக்கி 33 இடத்துல போட்டி போட்டிங்க. 1% ஓட்டு ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு? நீங்கள் உங்களோட செல்வாக்குக்கு ரெட்டையில் வச்சுருக்கிறதுக்கு 1% ஓட்டு பெரிய விஷயமா? நீங்கள் வாங்கின ஓட்டுன போன வாட்டி நீங்கள் வாங்கின ஓட்டுன்னு நீங்கள் வாங்கின ஓட்டுலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க நீங்கள்? அதை முதல்ல பாருங்கள். கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை பார்க்குறீங்களே, கடந்த சட்டமன்ற எலெக்ஷன் எவ்வளோ வாங்கினீங்க? அதுலேருந்து நீங்கள் குறைஞ்சிருக்கீங்களா இல்லையா? ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, பார்லிமெண்ட்டு ஒவ்வொரு தேர்தலும் வித்தியாசமான தேர்தல் மாறுன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு கட்சி ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் இங்கே வளரலை. 1% ஓட்டை வச்சு ஆக வளர்ந்துட்டோம் நீங்கள் சொல்கிறது ஏதோ ஒரு நகைப்புக்கு இடமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கிற அந்த யுக்தியும் கைவிட்டீங்க, பண்ணலை. பாஜக விட்டு வெளில வந்த பிறகு அதுக்கேற்றபடியே ஒரு பிரச்சார பாணி போன்ற விஷயங்கள் நீங்கள் கையில் எடுக்கல. ஆக்சுவலாக அதில் 2 விதத்தில் நீங்கள் தோத்தீங்க. ஸோ உங்கள் கூட வேறு வழி இல்லாத இருக்காங்க. உங்கள் கூட இருக்கிற பழைய அமைச்சர்கள் அல்லது தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம், எம்எல்ஏக்கள், பொதுக்குழுலாம் இந்த ரெட்டையில சின்ன அங்கே மாட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த குரூப் அளவுக்கு அவரை பழனிசாமி எதிர்க்கிறவங்க ஒரு குரூப்பை சேர்க்க முடியல. இப்போ இந்த 4 பேர் ஒருங்கிணைப்பு குழுன்னு வந்திருக்காங்க. இல்லை சசிகலா இருக்காங்க, இல்லை ஓபிஎஸ் இருக்காரு, இல்லை இவங்ககிட்டலாம் எந்த எம்எல்ஏவும் போய் சேர மாட்டேன்றான், எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் போய் சேர மாட்டேன்றான். ஒரு 50 பேர் போய் இபிஎஸ் ஓபிஎஸ் பக்கம், இல்லை ஒரு 100 பேர் போய் ஓபிஎஸ் பக்கம் சேர்ந்தாங்க. அது மாதிரி சேர்ந்தாங்கன்னா ஒரு எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி யாரும் சேர மாட்டேன்னாங்க. ஏன்னா பல்வேறு காரணங்களால் அவங்க பழனிசாமிகிட்ட இந்த மாதிரியான பிரிஞ்சு போனால் இந்த பிரிவுங்கிறது ஒரு ஃபைட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. நம்ம கொஞ்சமாக பிரிஞ்சு போய் நம்ம இருக்கிறதும் மிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ எதிர்க்கிறவங்க குரல் அதிகமாக எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தான் இங்கே பாயிண்ட்டு. அதுதான் இந்த ஒற்றுமைக்கான கமிட்டி செய்யணும். இந்த ஒற்றுமைக்கான கமிட்டியை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி மதிக்கவே போகிறதில்லை. அது பேச்சிலேருந்தே நமக்கு நல்லாவே தெரியுது. அவர் இன்னும் ஆணவமாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் இந்த கொங்கு மண்டல பிடியிலேயே அந்த கட்சி இருக்கணும்னு நினைக்கிறார். அவர் ஆக்சுவலாக அதை விட்டால் அவருக்கு தலைமை பதவி பறிபோடுன்னு நினைக்கிறார். இதில் அதிமுகலேயே பழனிசாமி பக்கம் இருக்கிறவங்களே இன்னொரு என்னென்னா, அந்த தினகரன் சசிகலா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கட்சி போயிடும் அப்படின்னு, கட்சியில் அவங்க ஆதிக்கம் அதிகமாக போயிடும் ஓபிஎஸ்லாம் வந்தாங்கன்னா அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த பயம்லாம் அவங்களுக்கு தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. சசிகலா பற்றின பயத்தை முதல்ல விடணும். ஏன்னா சசிகலா ஒரு காலத்தில் ஜெயலலிதா கூட இருந்தாங்கன்னா ஜெயலலிதா கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி ஜெயலலிதா இல்லாத போது கட்சி பிரிவுபட்ட நிலையில் அது ஒன்றுபடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நமக்கு அந்த அதிகாரம் இல்லை, நமக்கு அதிகாரம் கொடுத்தது ஜெயலலிதா தான்ட்டு. நீங்கள் அவங்கள பார்த்தா எல்லா வேலையும் நீங்கள் கட்சி வேலைகள்லாம் ஆட்சி வேலைகள்லாம் பண்ணியிருந்தீங்க. ஜெயலலிதா மறைஞ்சு போன பிறகு அவங்கள போய் தான் பார்த்து நீங்கள் அம்மா நீங்கள் தான்மா பொதுச் செயலாளர்லாம் கெஞ்சினீங்க, கதறினீங்க, எல்லாம் பண்ணீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சசிகலா வேற ஒரு ஆளாக தோணுது. எப்படி தோணும் நான் கேட்குறேன். இப்போ சசிகலாவும் என்ன அவங்க பார்வையில் என்னவா இருக்குன்னா, ஜெயலலிதா இருந்தபோது நான் அதிகாரம் பண்ணியிருக்கலாம், செலுத்திருக்கலாம், அப்படிலாம் பண்ணியிருக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஒரு தோழமை உணர்வோட அனைவரும் ஒன்றுபட வேண்டும், கட்சி வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் யாருக்கும் யார் அதிகாரம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
ஒரே ஒரு விஷயம் இருக்குங்க, அவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. நம்ம கட்சி வலிமைப்படணும், ஒன்றுபடணும், அவ்வளோதான். பதவின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்றதான் அவங்களும் நினைக்கிறது. ஆக்சுவலாக அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்களே தவிர, பொதுச் செயலாளர் இருக்குன்னு வழக்கு போட்டிருக்காங்களே தவிர, கட்சி ஒன்றுபடுற பட்சத்தில் ஒரு விட்டு கொடுத்து ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு போகிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாயிண்டில் வந்து நீங்கள் பழனிசாமி உடனடியாக பண்ண வேண்டியது, உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி ஒற்றுமைக்கான ஒரு குரலை வந்து எழுப்பணும், விருந்து போனவர்களை சேர்க்க குரல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டுத்தலைமையை கொண்டு வரணும். ஒரு கூட்டுத்தலைமையை கொண்டு வந்து 26 எலெக்ஷனில் கட்சி வலிமையாக இருந்ததுன்னா உங்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பல கட்சிகள் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் வந்து திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு உட்கட்சி தேர்தல் நடத்தி ஒரு தனியாக ஒரு பொதுச் செயலாளரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதனால் கட்சிக்கு இமிடியேட்டாக தேவை, மக்கள் மத்தியில் மக்களுடைய பார்வையில் கட்சி வலிமையாக இருக்குது என்று ஒரு சொல்வதை நிரூபிக்கும் விதமாக நீங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். ஓபிஎஸ் என்பவர் ஒரு தனி மனிதனாக கண்ணுக்கு தெரியலாம், டிடிவி என்பவர் கூட ஒரு தனி மனிதனாக தெரியலாம், சசிகலா அவர்கள் கூட தனி மனிதராக தெரியலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, உங்கள் கட்சி வந்து ஒட்டுமொத்த சமுதாய மக்கள்கிட்ட அதோட செல்வாக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் பார்வையில் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயம் ஊர்ஜிதமாக இருக்கு அவங்க மத்தியில். அவங்க அதிமுகனால அது பிரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஒற்றுமையாக இருக்குன்னு யாருன்னா அது இப்போ 4 பிரிஞ்சிருக்குப்பா, இல்லை 3 பிரிஞ்சிருக்குப்பா, அப்படிதான். யாரை போய் கேளுங்க, அதிமுகனா அது 3 பிரிஞ்சிருக்கு, 4 பிரிஞ்சிருக்கு, அந்த எண்ணம் தான் மக்கள் மத்தியில் இருக்கு. அப்படி ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து வலிமையாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த ஓட்டு சதவீதம் போன்ற சொத்தை வாதங்களை எடுத்து வைக்காமல் உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி பிரிந்து போனவர்களுக்கு நீங்கள் சேரும்படி அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதுதான் தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பிரிந்திருக்கிறவர்களால் தான் இப்படி ஒரு பெரிய தோல்விங்களா சார்? பிரிந்திருக்கிறவர்களால் மட்டும் தோல்வி. பிரிந்திருப்பது என்பது என்ன தோற்றுவித்திருக்கிறது என்றால், கட்சி பலவீனமாக போய்விட்டது என்பது அது காண்பிக்கிறது. ஆக்சுவலா இல்ல, சசிகலா பின்னாடி யார் இருக்காங்கன்னே தெரியல, யாரும் இல்ல. ஆனா ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்காங்க தெரியாது, ஓட்டு வாங்கியிருக்காரு வேற விஷயம். ஆனால் இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு இனங்கள் இருக்குல்ல, அவங்க வந்து இந்த அதிமுகவுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடலைன்றதான் உண்மை. அவங்க மக்கள் பார்வையில் அது வலிவிழந்து போய்விட்டது உண்மை. அப்போ வந்து சவுத் சைடில் ஓபிஎஸ் செல்வாக்கா இருக்காரா, இல்லை தினகரன் செல்வாக்கா இருக்காரா, சசிகலா செல்வாக்கா இருக்காரான்றது பிரச்சனை இல்லை. மக்கள்கிட்ட நீங்கள் நம்பிக்கை எழுந்துட்டீங்கன்றதான் முக்கியம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக இல்லைன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதன் மூலமாக நீங்கள் மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. எல்லா விதமான மக்களும் ஒரு காலத்தில் முக்குலத்தோர்கள் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து இழந்துட்டீங்க. சவுத்தில் இருக்கிற கிறிஸ்டியன் நாடார், இந்து நாடார், தேவேந்திர குல வேளாளர், சைவ பிள்ளைகள், வேளாளர் எல்லா ஓட்டையும் முஸ்லிம் மைனாரிட்டியும் உங்களுக்கு கண்டுக்கிறதே இல்லை, உங்களை ஓட்டே போடல உங்களுக்கு. இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நீங்கள் நாளைக்கு வந்து இன்னைக்கு போன இந்த எலெக்ஷனில் வந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் கூட பாமக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அடுத்த வாட்டி அதே நிலைமை நீடிக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நீங்கள் வந்து இன்னொன்று, இந்த ஓபிஎஸ்லாம் இந்த எலெக்ஷனில் போட்டியே போட்டுக்கூடாது, இரட்டையில எழுத்தலாம். அவர் வந்து அமைதியாக வந்து ஒற்றுமைக்கான ஒரு இதுதான் முயற்சி பண்ணியிருக்கணும். அது போட்டி போட்டார், அது வேறு விஷயம். பட் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து, அடுத்த வாட்டி வந்து இந்த பாஜக என்கிற கட்சியை நம்பி உங்கள் ஒற்றுமையை நீங்கள் கட்டமைக்கக்கூடாது. ஆக்சுவலாக பாஜக வருவாங்க, நம்மளெல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க, என்னைக்குமே அது மாதிரி சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்க கட்சி வலிமையாக இருக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர, உங்கள் கட்சி பலவீனமாக இருக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர, உங்களை வந்து வலிமையாக்குறது அவங்க வேலை கிடையாது, உங்களை பலவீனமாக்குறதா அவங்க வேலை. அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இது எப்படின்னா, மரத்துக்கு மேலே உட்காந்து கீழே இருக்கிற வேலை வெட்டுற கதையாயிடும் அந்த கட்சியில். பாயிண்ட் என்னன்னா, பாஜக என்கிற கட்சி உங்களை ஒற்றுமைப்படுத்தாது. அவங்க 2017 அவங்க விளையாட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, கட்சியை எவ்வளோ பலவீனமாக்கியிருக்குன்னு தெரிஞ்சுட்டீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்கள் பாஜகவை நம்பி இருக்கக்கூடாது. சசிகலாவுக்கும் சொல்கிறேன், தினகரனுக்கும் சொல்கிறேன், ஓபிஎஸ்க்கும் சொல்கிறேன், பாஜகவை நம்பி உங்கள் ஒற்றுமையை கட்டமைக்கிறார்கள். நீங்கள் நேற்று வரையும் நீங்கள்லாம் ஒன்றா இருந்தவங்க தான், உங்களுக்குள்ளே பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியை ஒன்றுபடுத்த முடியும். ஆக்சுவலாக நீங்கள்லாம் ஒரே மேடையில் வந்தீங்கன்னா அது தொண்டர்களுக்கு புது உற்சாகத்தை கொடுக்கும். ஆக்சுவலாக அது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் அது கண்டிப்பாக இருக்கிறது இங்கே. அதனால் நீங்கள் வந்து பாஜக வந்து நமக்கு எல்லாம் பண்ணும், நீங்கள் பாஜகவுக்கு ஜால்ரா அளிக்கிற வேலையை முதல்ல விடுங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற மற்றவங்களோட பேசுங்க. முதல்ல பேசி மற்ற கட்சி வந்து நமக்கு உதவி பண்ணாது, நம்ம கட்சியில் நம்ம தான் பேசி ஒற்றுமையை உண்டாக்கணும். அதற்கான முயற்சிகள் இறங்குங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான வேலையை தவிர பாஜக மோடியை புகழறதோ அதெல்லாம் வந்து இப்போ தேவையே இல்லை. உங்கள் கட்சிக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அது ஓபிஎஸ்க்கும் அதுதான். நாளைக்கு அதனால தான் சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணைப்பு குழு எடுத்திருக்கிற இந்த முடிவு இருக்குல்ல, ஒன்றுபடுத்துறதுன்ற முடிவு, அதுக்கு வந்து பழனிசாமி அவர்கள் போதிய ஆதரவு கொடுக்காட்டா அவர் வந்து எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்த துரோகமாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக
ஈகோன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் ஹிட் அப்படி. இப்போ ஓபிஎஸ் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றாரு, சசிகலாமா நான் தான் பொதுச்செயலாளர், நான் தாயா இருந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வழி நடத்தி செல்வேன்றாங்க. எப்படி ஒட்டும் சார் அது? இவர்களெல்லாம் நான் தான் முக்கியம், நீ தான் முக்கியம், அவர் தான் முக்கியம், இவர் தான் முக்கியம், அந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. கட்சிதான பிரச்சனையா இருக்கு, அதனால தானே தூக்கி. கட்சிக்கு எல்லோரும் முக்கியம், கூட்டு தலைமை வேணும். நீங்க ஒரு குழு போடுங்க, கட்சியை வழிநடத்துற குழு போடுங்க, வழிநடத்தும் குழு போடுங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு கட்சி 26 தேர்தல் வரையும் கட்சியை இந்த குழு தான் வழிநடத்தும் போடுங்க. இந்த இன்பிட்வீன் கேப்ல எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேவோட ஃபேஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகலையா? அவர் ஜெயலலிதா கிடையாது சார், தன்னை ஜெயலலிதா மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு செல்வாக்கு கிடையாது. அவர் எந்த கட்டத்திலையும் ஜெயலலிதா மாதிரி செல்வாக்குலாம் வர முடியாது. அதிமுக எடப்பாடின்ற நிலைமை, அதிமுக எடப்பாடின்ற நிலைமை. அவங்க கொங்கு வட்டாரத்துல வேணா இருக்கலாமே தவிர தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் அந்த மாதிரி யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. மற்ற பகுதிகளில் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக பிரிஞ்சு கிடக்குன்னு தான் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த இமேஜை நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. ஆக்சுவலா அதனால இது முதல்ல பழனிசாமி தன்னை ஜெயலலிதா மாதிரி நினைச்சுக்கிறாரு. அதை கொஞ்சம் முதல்ல அந்த ஈகோ உடையணும் அவருக்கு. முதல்ல அவர் பாப்புலர் லீடரே கிடையாது. ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்க வெற்றியை காமிங்க சார், உங்களை பாப்புலர் லீடர்னு ஒத்துக்கிறோம். நீங்க காமிக்கல. நீங்க 75 இடங்கள் நீங்க அசம்பிளி எலெக்ஷன் வந்ததெல்லாம் கூட்டணியால தான் வந்தீங்க. அதுவும் 45 இடங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்தீங்க. கொங்கு மண்டலத்தில் நீங்களும் பாஜகவும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. 45 இடங்கள் வந்தீங்க. மீதி 30 இடங்கள் தான் வெளியில தமிழ்நாடு முழுக்க வாங்கினீங்க. 75 இடங்கள்ல 45 இடங்கள் நீங்க கொங்கு மண்டலத்தில் 7 டிஸ்ட்ரிக்ட் தான் வாங்கியிருக்கீங்க. அதனால சும்மா பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க. அதனால உங்க செல்வாக்கு அது கிடையாது. கூட்டணி மூலமாக கிடைச்ச ஒரு விஷயம் அது. ஆக்சுவலா நான் 75 இடங்கள் வாங்கினோமே அப்படிலாம் சொல்லாதீங்க. கூட்டணியில் கிடைச்சாங்க. உங்களுக்கு அதிமுகவுக்கும் தனியாக செல்வாக்கு இருந்தா இந்த எலெக்ஷனில் நீங்க ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று காமிச்சிருக்கலாமே, ஏன் வெற்றி பெறல? அதே கொங்கு மண்டலத்திலே ஒரு தொகுதியில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாமே, ஏன் வெற்றி பெறல? ஏன் 3வது இடத்துக்கு போனீங்க கோயம்புத்தூர்ல, 4வது இடத்துக்கு போனீங்க கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில் 3வது இடத்துக்கு போனீங்க, தேனியில 3, ராமநாதபுரத்துல 3, ஏன் அந்த நிலைமை உங்களுக்கு? அதனால தான் சொல்றேன் நான், நீங்க யூ ஆர் நாட் ஜெயலலிதா. பழனிசாமி இஸ் நாட் ஜெயலலிதா. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று காமிங்க சார். உங்க பின்னாடி சொன்ன பரவாயில்லப்பா, ஒன்றுத்திலேயே வெற்றியை காமிச்சாருப்பான்னு நிற்பான். ஒன்றுத்திலேயே காமிக்காத 1% இன்க்ரீஸை பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதை பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதனால தொண்டர்களுக்கு இந்த உண்மையெல்லாம் புரியும் சார். எடப்பாடி இன்னும் ஆணவத்தோடய செயல்பட்டார்னா இந்த கட்சி அழிவை நோக்கி தான் போகுமே தவிர ஆக்கப்பூர்வமாக எதிர்காலத்தில் எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேற வரப்போகுது, அதுல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுகவோட பெர்ஃபார்மன்ஸ்? அதுக்கு பிறகு என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கும்? இல்லை, பொதுவாகவே ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுன்னா ஆளுங்கட்சிக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். விக்கிரவாண்டியில் பாமக வன்னியர்களுடைய ஆதிக்கம் அதிகம். ரொம்ப அவங்க 45-50% இருக்காங்க, 50% இருக்காங்க. அதில் கொஞ்சம் பெரும்பான்மையை விட்டு பாமகவுக்கு போகும். அதில் கொஞ்சம் ஓட்டு இவங்களுக்கும் திமுகவுக்கும் வரும். அதிமுகவுக்கு ரொம்ப கொஞ்சமாக போகும். அது இல்லை, நான் மறுக்கல. அதிமுகவும் போட்டி போடுற பட்சத்தில் அதிமுக போட்டி போடுறாங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. போட்டி போடுறதுக்கு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாமக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பாமக அதிமுக 3வது இடத்துக்கு போனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. விக்கிரவாண்டியில் அதிமுக 3வது இடத்துக்கு போனால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. திமுக 45% 50% ஓட்டு வாங்குவோம் விக்கிரவாண்டியில். சிவி சண்முகம் இருக்கார் சார், இருக்கட்டும் பரவாயில்ல. பாமக அங்கே குறைந்தபட்சம் அங்கே 25-30% ஓட்டு வாங்கும். அதிமுக போட்டி போட்டால் 70-25% ஓட்டு வாங்கும். சிவி சண்முகம் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இதுதான் நிலைமை. இன்னைக்கு தான் நிலைமை. அதனால் அதிமுக விக்கிரவாண்டியிலே 3வது இடத்துல தான் போகுது. ராமதாஸ் அவர்கள் வழக்கமாக இந்த இடைத்தேர்தல்னாலே சொல்லுவார், அது எப்படியும் ஆளுங்கட்சியே கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எதுக்கு தேர்தல்லாம் வச்சுக்கிட்டு. பட் இந்த மாதிரி அவங்க பகுதியில் எதுவும் தேர்தல் நடந்தால் மட்டும் வேட்பாளரை இறக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அவங்க செல்வாக்கை நிரூபிக்கணும் இல்லை? அவங்க போட்டி போடாட்டி கட்சி அப்புறம் இல்லாத போயிடும் இல்லையா? அவங்க கட்சி ஆட்கள் வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த லாயலாக அந்த கட்சிக்கு போயிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஓட் பேங்கை நம்ம தக்க வைக்கணும், ஸோ கட்சி தொண்டர்களை உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்ற அளவில் அவங்க போட்டி போடுறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். அவங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா பல்வேறு நார்த் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்லாம் வெற்றி பெறுது இதில் இடைத்தேர்தலில். இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைஞ்சு 1 மாதத்துக்குள்ளே அங்கே மந்திரி ஆகிட்டார் பாஜக ஒருத்தர். அவர் எலெக்ஷனில் நிற்கிறார், எம்எல்ஏ ஆகிறதுக்கு தோத்துட்டார் ஒரே மாதத்துக்குள்ளே. அங்கே அந்த மாதிரிலாம் நடக்குது. நார்த் இந்தியாவிலலாம் எதிர்கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபார்முலா எந்த ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலுமே, ஆனால் அதையும் மாற்றி நம்ம 2019க்கு அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் பழனிசாமி ஆட்சிக்கு ஒரு மெஜாரிட்டி தேவைன்னு வரும்போது அதில் மயிலையில் உயிர் தப்பினார், பதவியை காப்பாற்றிட்டாரு பழனிசாமி. அப்போ இதே விக்கிரவாண்டியில் அவங்க அதிமுக பாமக கூட்டணி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வின் பண்ணிட்டாங்க. அதிமுக வின் பண்ணிட்டதுனால ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க. ஒரு 2-3 தொகுதியில் அதிகமாக வின் பண்ணதால தக்க வச்சுட்டாங்க.
அப்புறம் அந்த 18 எம்எல்ஏ நிற்கிறது அதுக்கு அப்புறம் நடந்த விஷயம், 2019 அப்புறம் நடந்த விஷயம். ஸோ ஆட்சியை தக்க வச்சாங்க. அந்த இடைத்தேர்தல் 22-23 தொகுதிகள் நடந்து பாருங்க அதில். ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி அதிமுக தனியாக நின்னா ரொம்ப மோசமான தோல்வியை தருவாங்க. அதாவது தனியாக நின்று, ஆமாம் தனியாக, அதாவது திமுக அணி ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், அந்த பாஜக பாமக கூட்டணி, அதிமுக கூட்டணினா அதிமுக 3வது இடத்துல வருவாங்க. விக்கிரவாண்டி தேர்தலுக்குள்ளார ஒருங்கிணை எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக? இல்லை, அதாவது அதுக்கான ஒரு மேஜர் ஸ்டெப் யாராவது எடுத்தால் தான் உண்டு. எல்லோரும் எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க எல்லாம். இல்லை அதிமுக பழனிசாமி ஒரு அடி எடுத்து வைக்கணுங்க முன்னாடி. மற்றவங்க கை கொடுக்குறாங்க, பழனிசாமி கையை பின்னாடி. அவர் அசையாமல் எதுவும் அசையாது. அவருக்குள்ளார கூட ஒரு அதிருப்தி வராது. ஏன்னா இப்போ எல்லா பெரும்பாலான கோர்ட்டெல்லாம் அவரை ஒத்துட்டாங்க. ஜெனரல் செக்ரட்டரியா எல்லா கோர்ட்டு தேர்தல் கமிஷன் எல்லாம் அவர் ஒத்துட்டாங்க. இல்ல அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்ககிட்டே எந்த, அவருக்கு பின்னாடி இருக்குங்க பெரும்பாலும் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் எல்லாருமே அவர் வரவழைச்சு சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. அதிருப்தியே இல்லை. அதுல வந்து அதிருப்தி இருந்தால் கூட வெளில சொல்ல மாட்டாங்க. அவர் கூட இருக்கிற மந்திரிகளே சில பேர் அதிருப்தியா இருக்காங்க. தனியாக பேசும்போது திட்டுறாங்க பழனிசாமி, எந்த கட்சியை குழி தோண்டி போயிடுச்சுருவோம் போட்டுருக்கலாம் திட்டுறாங்க. ஆனால் வெளியில் வேறு என்ன சொல்கிறாங்க, என்ன சார் செய்யுது, சின்ன அங்கே இருக்குது, நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த கட்சியிலே இருந்துட்டோம், நாங்கள் வெளில போக முடியாது, வெளில போனாலும் நாங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஓபிஎஸ் தனிமரமாக சுற்றிட்டு இருக்காரு, நாங்கள் அது மாதிரி சுற்றிட்டு இருக்கணும். நாங்கள் தலைமைக்கு விசுவாசமா இல்லை பயமா? தலைமைக்கு விசுவாசம் இல்லை, வேறு வழி இல்லைன்னு, வேறு வழி இல்லை. இந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்களே தவிர ஏதோ பழனிசாமி தலைமை வந்து கட்சியை பெருசாக வளர்த்தணும்னா அந்த நம்பிக்கையில் யாருமே அங்கே இல்லை. அதான் உண்மை. இப்போ திரும்ப சசிகலா அவர்கள் தொண்டர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ டேட்லாம் கொடுத்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்க பெருசாக யாருமே ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியலீங்களே. அதுதான் சார் இவங்க பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஆக்சுவலாக இந்த குரூப், இந்த 4 பேர் குரூப்பு அல்லது ஈவன் சசிகலா அவர்கள் ஈவன் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க மூலமாக குரலை பிரச்சனை அழுத்தணும் பழனிசாமிக்கு. யாரும் வரலைங்களே சார் எடப்பாடி. இவங்க என்ன பண்ணினாங்க தெரியல, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்திக்கணும். பின்னாடி எதுவும் கூப்பிடாம இருந்திருக்கலாம் மாட்டாங்க கண்டிப்பாக. பெரிய வேலைகள் என்ன பண்ணினாங்கன்னு தெரியாது. இவங்க வந்து சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணணும், கட்சி இப்படியே இருந்தால் சரியாக வராது, பழனிசாமி ஆணவத்தோடு செயல்படுறாரு சொல்லி நீங்கள் வந்து கட்சி ஒன்றுபடுறதுக்கான அவசியத்தை வலியுறுத்தி நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு ஒரு 200-300 பொதுக்குழு உறுப்பினர்களை கூட்டி நீங்கள் ஒரு குரலை கொடுக்க வைங்க ஜாயிண்ட்டாக. அது பழனிசாமி அதுக்கு வந்து பணிஞ்சு தான் ஆகணும். ஆக்சுவலாக குறைஞ்சபட்சம் ஒரு 25 எம்எல்ஏக்களை குரல் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி குரல் அது அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அவங்க வேறு வழி இல்லை, உங்களால் வந்து உங்களால் ஆட்களை சேர்க்க முடியல அப்படின்னா கட்சி பழனிசாமி கையில் தான் இருக்கும். இதே மாதிரி அவர் போயிட்டே இருந்தாலும் தோல்வியை தொடர்ந்து சந்திப்பார். எதிர்த்தரப்புல கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேன்றாரு, ஓபிஎஸ் ஒருங்கிணைன்றாரு, சசிகலா ஒருங்கிணைன்றாங்க. குறைஞ்சபட்சம் இவங்க ஓபிஎஸ் சசிகலா கூட டிடி விதிநாராயணன் கூட ஒன்னா சேரலையா? அதை எப்படி பார்க்க? டிடிவி இப்போ கேட்டால் நான் தனி கட்சி வச்சிருக்கேன், அந்த இணையத்துக்கு அதுக்கும் நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன், ஆதரவு கொடுக்குறாரு, நான் இணைய வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் வந்து அவங்க ஒரு கட்டம் வரும்போது அவங்க சேர்ந்து பேசி எதாவது பண்ணுவாங்க. என்னன்னா இம்மிடியட்டா அவங்க சேர்ந்து பேசி இவங்களுக்குள்ளே யாரு ஹெட், அது ஹெட்ன்றதே விட்டுருங்க. முதல்ல யார் தலைமை தாங்கிறது அதுதான் சார் இருக்கு. இல்ல அவங்க அப்படி இருந்தா தேராது, அப்படி இருந்தா தேராது. நீயும் ஒரு தோழமை உணர்வோட வாங்க, நானும் ஒரு தோழமை உணர்வோட வரேன், கட்சியை வந்து ஒன்றுபடுத்துவோம், கட்சியை வலிமைப்படுத்துவோம், யார் தலைவர் என்பது முக்கியம் இல்லைன்றதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த 4 பேர் கொண்ட கமிட்டி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல தலைவர் யாருன்றது முக்கியமானது இல்லை. நம்ம முதல்ல தோழர்களா ஒன்று சேருவோம், தலைவர்களா அப்புறம் பார்த்துக்கலாம். தோழர்களா ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நம்ம ஒற்றுமையை உணர்த்துவோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க கட்சி எலெக்ஷன் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுங்க. அது சசிகலாவா இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி, வேற எக்ஸா ஒய்யா இருந்தாலும் சரி, முதல்ல நான் வந்து இணைஞ்சேன்னா எனக்கு இந்த பதவி, அது அந்த பாயிண்டே விட்டுருங்க. யாருக்குமே எந்த பதவியும் தேவையில்லைன்னா அந்த கமிட்டி வந்து சொல்லணும். முதல்ல வந்து நம்ம வழிகாட்டும் குழுவை போடுங்க, அதுல எல்லாருக்கும் சம அதிகாரம் கொடுங்க, அந்த குழு மெஜாரிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கட்டும். ஒரு 7 பேரை வச்ச குழுவை போடுங்க, அப்பதான் 4-3 மெஜாரிட்டி எடுக்கிறது வசதியா இருக்கும். 5 அல்லது 7 பேர் கொண்ட குழுவை போடுங்க, இல்லை 9 பேர் கொண்ட குழுவை போடுங்க. போட்டு நீங்க வந்து ஒவ்வொரு இஷ்யூவும் முடிவெடுங்க, கூடி முடிவெடுங்க. பாஜகவை நம்பி டெல்லியிலேருந்து ஆர்டர் ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் வந்தேன்னா எனக்கு இந்த பதவி கொடுக்கணும், நான் பொதுச் செயலாளர் இருந்தேன்னு சசிகலா சொல்லக்கூடாது. நானும் வந்து உங்களில் ஒருத்தராக இருக்கேன், நானும் ஒரு கட்சி தொண்டராக இருக்கேன், இந்த கட்சி வலிமை பெறணுன்ற அந்த இதில் வந்து நான் உறுதியாக இருக்கேன், அதனால நம்ம சேர்ந்து செயல்படுவோம். அப்படி வரணும். ஆக்சுவலாக ஓபிஎஸும் அப்படி தான் வரணும், இபிஎஸும் அப்படி தான் வரணும், எக்ஸ்ஆர்ஒய் அப்படி எல்லாருமே அப்படி தான் வரணும். அதனால எனக்கு வந்து இது வந்து இந்த தலைமை, ஐயோ நம்ம சேர்ந்தா எனக்கு இந்த பொறுப்பு போயிடுமே, அதெல்லாம் இல்லை. ஒரு ப்ராடர் இன்ட்ரெஸ்ட்ல கட்சி ஒன்றாகும் போது பலவிதமான தியாகங்களை செய்வதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். அந்த தியாகம் செய்யறதுக்கு தயாராக இல்லாட்டி கட்சி இதே மாதிரி பலவீனமாக தான் இருக்கும்.
இபிஎஸ் தலைமையை எப்படி சார் எவாலுவேட் பண்றீங்க? இபிஎஸ் தலைமையை எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ரெட்டலிஷன் தான் அவரோட பலம். அது இல்லைன்னா காத்திறங்கின பலூன் அவ்வளோதான். அப்படியா? அவ்வளோதான். ரெட்டலிஷனில் சின்ன நிற்க சொல்லுங்க, அவருக்கு காத்திறங்கின பலூன் மாதிரி மேலே கீழே வந்துடும் பலூன் கிரவுண்டுக்கு. கூட்டு தலைமைன்ற ஒரு ஐடியா ரெட்டலையை பிடிங்கன்னா அவருக்கு பவர் காலி, அவ்வளோதான். அதோட சரி. எடப்பாடி பழனிசாமின்னு ஓட்டே. எடப்பாடி பழனிசாமிக்குலாம் என்ன சார் ஓட்டு இருக்கு? அவர் என்ன சார் சாதிச்சிட்டாரு சொல்லுங்க? என்ன சாதிச்சிட்டாரு? அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? கட்சியை பிடிச்சிட்டாரு. கட்சியை பிடிச்சாரு. அது எப்படி பிடிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். 4 வருஷம் ஆட்சியில் நீங்கள் யார் யாருக்கு என்னென்ன பண்ணீங்களோ அவங்களாம் அவங்க கூட இருக்காங்க. அது ஓபிஎஸும் சசிகலா அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கணும், எந்த காரணத்தால கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற வழியை அவங்க கையாளணும், அவ்வளோதான். இல்லை, ஜெயலலிதா முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க, எம்ஜிஆர் முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க இப்போ ஸ்டாலின்ன்ற ஒரு ஃபேஸ் எதிரில் இருக்கிறப்போ கூட்டு தலைமை எப்படி ஆதரிப்பாங்க? கூட்டு தலைமை வந்து கட்சியோட செல்வாக்கை பிரதிபலிக்கிற ஒரு விஷயங்க. கட்சியோட செல்வாக்கை பிரதிபலிக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ மாநில திமுகவுக்கு மாற்று அதிமுக என்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கு. அது பலவீனமாக இருக்கு. அது எப்போ வலிமை பெறும்னா ஒன்றாகும் போது வலிமை பெறும். எப்போ ஒன்றாகும்னா இவங்கெல்லாம் ஒன்றா இணையும் போது வலிமை பெறும். அதை நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவான். திராவிட கட்சிகளுக்கு தான் தமிழ்நாட்டில் இடம் இருக்கு. சீமானுக்கும் கொஞ்சம் இடம் பிடிச்சின்னு வச்சுக்கோங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போனாருன்னா இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கூட ஆகலாம். இப்போ 35% பிடிச்சி ஆட்சியில் வரதுக்கு. நடுவில் விஜயோட சேர்ந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் கூட உள்ளே போகலாம். அது வேற விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து 35% ஓட்டு வாங்குற அளவுக்கு ஒரு கட்சி வளரணும்னா அதுக்கு நிறைய வருஷம் தேவைப்படும். ஸோ ஆனால் அதிமுகவுக்கு அந்த விஷயம் இல்லை. இப்போவே வந்து இரட்டைக்காக ஒரு 15-20% ஓட்டிங் இருக்குது. அப்போ எல்லோரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அதுக்கான அந்த ஹைப் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பழனிசாமினால தனியாக பண்ண முடியாது. எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் அதை பண்ண முடியும். மக்களுக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி.